ஹாய் நண்பர், இது நம்ம சேனல் NBA official. நான் உங்கள் செந்தில்குமார் தங்கராஜ். இன்னைக்கு தாவைக்கா டெய்லி அப்டேட்ஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 5-6 விஷயங்களை பற்றி பார்ப்போம். நவம்பர் 3 நடந்த சம்பவங்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஓகே செந்தில், கோவையில் ஒரு பயங்கரமான ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது. கூட்டு பாலியல் வன்கொடுமை எங்கே நடக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்குது. ராத்திரி 11 மணிக்கு மேலே அங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது. இப்படிப்பட்ட இடத்துல வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஒரு பெண் அவர்களோ வெளியூர்லேருந்து வந்து படிக்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோ அவரோட ஆண் நண்பர் காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 3 முகம் தெரியாத நபர்கள், சரியா, அவங்க முகம் தெரியாத நபர்கள் என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் இல்லை, அதை சொல்கிறேன். வேறு ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு யாருன்னே தெரியல. 3 பேர் போதையில் வரானுங்க. வந்தோடனே ஃபஸ்ட்டு கதை தட்டுறானுங்க, யாரும் வெளியில் வரல. அதுக்கப்புறம் அந்த அவங்க வச்சுருந்த ஆயுதத்தை அருவா வச்சு கண்ணாடியை உடைக்கிறானுங்க. உடைச்ச உடனே அந்த ஆண் நம்பர் வெளில வந்து ஏன்னு கேட்குறாரு. அவரை முதல்ல வெட்டுறானுங்க. வெட்டி அவர் அன்கான்சியஸ் ஆகிறாரு. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் பலாத்காரம் பண்ணி போட்டு அவனை கூட போயிட்டாங்க 3 பேர். அப்போ இந்த சம்பவம் நடந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு இவர் கான்சியஸ் வந்துடுறாரு. யார்? அந்த பொண்ணோட ஆண் நம்பர் வந்து கான்சியஸ் ஆனதுக்கப்புறம் 100க்கு ஃபோன் அடித்து நடந்த விஷயங்களை சொல்கிறாரு. அடுத்த 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க போலீஸ். ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு அந்த பொண்ணையும் அந்த பையனையும் கொண்டு போய் ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணை வந்து தனியார் ஹாஸ்பிட்டலையும் அந்த பையனை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துட்டு அடுத்த வேலையாக அவங்கள ஸ்டேபிள் பண்ணதுக்கப்புறமா செய்திகளில் வருது 7 தனிப்படை காவல்துறை அமைச்சிருக்காங்க. வித்தின் 1 டேஸில் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே 1 டேயில் குற்றவாளிகள் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் அவங்கள கைப்பற்ற போகிறாங்க. அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க. கன்சல்ட் நடத்துகிறாங்க. 7 குண்டு பாயுது. 5 குண்டு அவங்க 3 பேர்த்து மேலே. அந்த 5 குண்டுமே ஒவ்வொருத்தன் காலையும் 2 குண்டு பாயுது. ஒருத்தன் காலில் மட்டும் 1 குண்டு. இந்த வழியெல்லாம் உங்களுக்கு பத்தாதுன்றவங்களாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்கள் இருந்து என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு நடுவில் நிறைய கட்சிகள் அந்த ஒரு நாளில் நிறைய கண்டனம், நிறைய போராட்டங்கள், நிறைய கட்சிகள் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. கண்டனம் தெரிவித்த நிறைய கட்சிகளில் தாவிகாவோட தலைவரான விஜய் அவர்களோட கண்டனமும் இருக்குது. 2வது விஷயமா என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 35 மீனவர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலேருந்து மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது இலங்கை கடற்படையால் வழக்கம் போல் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட அந்த 35 பேர்கிட்ட இருந்த 3 விசைப்படகுகளையும் கைப்பற்றுறாங்க. இப்போ இவங்களை திரும்பி அழைச்சிட்டு வரணும்ல. இந்த விஷயத்தை வந்து தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் கையில் எடுத்து இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும். எப்போ பாரு இதே விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்கள அங்கேருந்து கொண்டு வர முயற்சி எடுக்கணும். அப்புறம் இதுக்கு ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்ட்டு தாவக சைட்லேருந்து வலியுறுத்தியிருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாரும் பேசணும். இந்த விஷயம் பற்றி எல்லா மீடியாக்களும் பேசணும் அப்படின்றது நான் நினைக்கிற விஷயங்கள். 3வது விஷயம், தொண்டர்படை அப்படின்னு வந்து தாவக சைட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது வந்து 2 வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். இந்த தொண்டர்படையில் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அஃபீஷியலாக தாவக சைட்லேருந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த குழுவில் யார் இருக்காங்க என்னென்ன அப்படின்றத பற்றி டிக்ளேர் பண்ணுறாங்க. எப்படி செந்தில் இருக்குது இந்த தொண்டர்படையை? இந்த தொண்டர்படையை நிர்வகித்து அவங்கள வந்து வழிநடத்துறதுக்கு நியமன குழு விடணும் அப்படின்னு போடுறாங்க. இந்த நியமன குழுவில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆன ஜட்ஜஸோ இல்லை காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகளோ இருக்காங்க. இவங்களோட வழிகாட்டுதலின் படி இந்த தொண்டர்படை அமையும். இந்த தொண்டர்படை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், இல்லை பிரச்சார கூட்டங்கள், மக்கள் சந்திப்பு, இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்த போகிறாங்க. காவல்துறையை தாண்டி மக்களுக்கோ இல்லை தாவேகாவினருக்கோ இல்லை அங்கே வர்றவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம நம்பி வரவங்களோட பாதுகாப்புக்கு நம்ம உறுதி செய்யணுங்கிறதுக்காக இந்த தொண்டர்படை ஆரம்பிக்கப்படுது. ஓகே, இப்போ இந்த தொண்டர்படையில் எவ்வளோ பேர் ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு 2 பேர், ஒரு தொகுதியில் ஒரு ஆண் ஒரு பெண், மொத்தம் 234 தொகுதியில் 468 பேர் ஃபஸ்ட்டு கட்டமாக இருக்க போகிறாங்க. இன் ஃபியூச்சர் நிறைய பேர் இதில் ஆட் ஆக போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் தாவேகா சைட்லேருந்து சொல்கிறாங்க. இப்ராஹிம் ராவுத்தர் அண்ணா, காங்கிரஸை சேர்ந்த அண்ணன் வந்து நிறைய விஷயங்களை இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேகாவோட ஆதரவாளராக நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் நேற்று இந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். மேபி இது பல இன்டர்வியூ கூட இருக்கலாம். என்னென்னா அந்த மீடியாவில் சோசியல் வலைதளத்தில் கமெண்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறவங்களுக்குலாம் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஏன்னா இவங்களாம் கீழ்ப்பாக்கத்தில் சேர்க்க வேண்டியவனுங்க. கீழ்ப்பாக்கத்தில் இருக்கவங்களே போய் பார்த்துட்டு இவனுங்களை பார்த்தா ஐயோ கீழ்ப்பாக்கத்தில் இருக்கவங்களாம் எவ்வளோ பரவாயில்ல, இவங்களாம் அதை விட்டு மோசமான பைத்தியக்காரங்க பார்த்துது. ஏன்னா ஒரு கருத்து வச்சா அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறீங்கன்னா அது அவ்வளோ தெளிவாக இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த எதிர்கருத்தை வந்து எப்படி வைக்கிறாங்கன்னா பாடி ஷேமிங் பண்ணுறது, ஒருத்தர் பர்சனோட லைஃப் இருக்கிறது இல்லையா, கெட்ட வார்த்தை பேசுறது இல்லையா, அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுறது, அதுவும் இல்லையா, பேசின வார்த்தையை திருப்பி பேசுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். உன்னையை பொறுத்த வரைக்கும் சரி விடு, அதை எதுக்கு பேசிட்டு 200 ரூபா காசுக்கு நீங்கள் என்ன பேசுங்களா அதெல்லாம் பேசுவீங்க. ஓகே, அடுத்த விஷயமா மாரிதாஸ் ஆன்சர்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லைங்களா, அவரோட நம்ம டெய்லியுமே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நிறைய விஷயங்கள் தெளிவாக பேசுகிற ஆட்களில் அவர் ஒருத்தர். நடுநிலையாக பேசுவாங்க. நடுநிலைங்கிறது என்னென்னா நியாயம் யார் பக்கமோ என்ன நியாயமோ எது சரியோ அதை பேசுவாங்க. அவர் நேற்று வீடியோவில் என்ன பேசியிருந்தாங்க, அந்த சர்ரை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த விளக்கத்தை முழுசாக பார்த்ததுக்கப்புறமா என்னதான் நம்ம தாவேகாவோட தொண்டனா ரசிகனாக இருந்தாலுமே கூட சார் நம்ம சைட்லேருந்து வேணான்ட்டாங்க. ஆனால் இவரோட விளக்கத்தை கேட்டதுக்கப்புறம்
இது ஓகே தான் போலவே, இதில் அவ்வளோ பெரிய தப்பு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரோட விளக்கம் இருந்துச்சு. ரொம்ப நன்றி அண்ணா, உங்களோட விளக்கம் வந்து நிறைய பொதுமக்களை போய் சேரணும், ஒரு தெளிவான சமுதாயம் அமையணும், அதுக்கு உங்களை மாதிரியான ஆட்கள் கண்டிப்பாக துணையாக இருப்பாங்கன்னு நம்புகிறோம். அடுத்து மாயம் ஸ்டுடியோஸ்லேருந்து நம்ம கார்த்திக் மாயக்குமார் அவரோட நிறைய வீடியோக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அவர் பொலிட்டிக்கல் மட்டும் இல்லை, எல்லா சம்மந்தமாகவும் போடுவார். தாவேக்காவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க. ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் தாவேக்கா அப்டேட்டில் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் சந்திப்பெல்லாம் நடந்துச்சு, அப்புறம் வரப்போகிற நவம்பர் 5 வந்து நம்மளோட பொதுக்குழு கூட்ட போகிறாங்க, அதில் நிறைய டிசிஷன் எடுக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் நிறைய முடிவுகளில், அதாவது கிட்டத்தட்ட அடுத்த 10 நாளில் வந்து எப்படி பிரச்சாரத்தை திரும்பி ஆரம்பிச்சாகணுன்ற நிலைக்கு தாவேக்கா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்டுகள் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் 2 விஷயங்கள் ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நம்ம பாட்டில் 10 ரூபான்னு சொல்லி நம்ம விஜயனை வந்து ஒரு பாட்டை ட்ரெண்ட் ஆக்கி விட்டார் கரூர் பிரச்சாரத்தில். அதை போட்டு ஆடிருக்காங்க. அதை ஒரு சைடு ஆதரவு, ஒரு சைடு எதிர்ப்பு. என்னடா பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு அமைச்சரை பற்றி இப்படிலாம் ஒரு பாட்டு இருக்குது, இதை போய் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி. ட்ரெண்டாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, அவ்வளோதான். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அண்ணன் விஜயோட தாக்கம் நடிகராக மட்டும் இல்லை, அரசியல்வாதியாக அவரோட தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேயில் மார்வேட போட்டி நடக்குது. அங்கே அவர் நடித்த படத்துலேருந்து கிடையாது, அவர் மேடையில் பேசின விஷயத்தை எடுத்து மார்வேட போட்டியில் அவர் மாதிரி வேஷம் போட்டு ஒரு பையன் பேசுகிறான். அப்படி இருக்குது. குழந்தைங்க வரைக்கும் அரசியலை கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டார். எவ்வளோ பெரிய பெருமை. இத்தனை வருஷத்தில் எத்தனை பேர் கொண்டு போய் சேர்த்தாங்க. நீங்கள் எவ்வளோ சொம்படித்தாலும் எவ்வளோ பேசினாலும் அவர் செஞ்ச மாற்றத்தை யாருமே செய்யலை, செய்ய போகிற மாற்றங்களையும் யாருமே பண்ணியிருக்க முடியாது. இதுதான் உண்மை. மாற்றத்தை நோக்கிய பயணம். அவருக்கு பின்னாடி இத்தனை லட்சம் பேர் நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாரோட நம்பிக்கையும் கண்டிப்பாக அவர் வீணடிக்க மாட்டார். எல்லாருமே ஜெயிக்கிற வரைக்கும் குறைகள் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஜெயிச்சுட்டு பேசுகிற வார்த்தைகள் தான் இங்கே நிலச்சி நிற்க போகுது. அதனால் அண்ணனோட அந்த அமைதியை வச்சு நீங்கள் எந்த முடிவு எடுத்துறாதீங்க. கண்டிப்பாக அவரோட பேச்சு வெற்றி பேச்சாக மட்டும்தான் இருக்கணும். அதனால தான் கட்சிக்கு பேரே தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காரு. நாளைக்கு இன்னும் சில அப்டேட்ஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். சைனிங் ஆஃப், நான் செந்தில்குமார் தங்கராஜ். பாய்.